Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல சூப்பரான ஒரு மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு மட்டன் நெஞ்செலும்பு எடுத்துர்க்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை இப்போ வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். மட்டன் நெஞ்செலும்போட கொஞ்சம் கறியும் சேர்த்துருக்கிறேன் நான். இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிசி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம தாளிச்சிக்குவோம். இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்குறப்பவே அது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எப்பவும் போல் இடித்து தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட அதை சேர்த்துக்கங்க. இப்போ அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் குழம்பு ரெசிபி நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வதக்கிட்டு நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அது மேஷ் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். எப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனித்தனியாக போட்டு வதக்குனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கக்கூடாது. சில நேரத்தில் அது வதங்காமல் ஒரே ராஸ்மெல் இருக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் வேக வச்ச அந்த மட்டன் எலும்பு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்க்க வேணாம், வெறும் மட்டன் நெஞ்செலும்பு மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைனா வெறும் நீங்கள் குழம்பு மட்டும் செஞ்சுக்கோங்க. நான் மட்டன் குழம்புல எப்போதும் உருளைக்கிழங்கு சேர்ப்பேன், அதனால் சேர்த்துருக்குறேன். அது சேர்த்தா நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக. இப்போ இது உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். லாஸ்ட்டாக மட்டன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கங்க. இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இல்லைனா தூளோட ராஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் இதை கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். தண்ணி இப்போ தான் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கறியை மட்டும்தான் சேர்த்தோம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா, கறி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறப்போ வேறு சேர்த்தேன். அதனால் அந்த தண்ணி சேர்த்ததுனால பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு நல்லா உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. அதனால் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, கறியும் நல்லா வெந்திருக்குது. கறி ஏற்கனவே நம்ம வேக வச்சு தான் சேர்த்தோம். இப்போ நான் இதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நான் வெறும் தேங்காய் மட்டும் தான் வச்சு அரைச்சேன். இதோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும்.
தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து குழம்பை கொதிக்க விடக்கூடாது. அதனால் ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதும். தேங்காயில் இருக்கிற ரா ஸ்மெல் போயிடும். குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் மிளகு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து தூளாக சேர்க்குறத விட இந்த குழம்புக்கு இடித்து சேர்க்குறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நம்மளோட மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வும் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். குழம்பு ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதோட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம செஞ்ச மட்டன் நெஞ்செலும்பு குழம்பை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா வாசமாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசினஸ் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.